நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏனென்ற கேள்வி விவாத நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை இன்றைய தலைப்பினுடன் விரிவாக விவாதிக்கக்கூடிய இந்த களத்தில் இன்றைக்கு நாம் பேசக்கூடியது மறைந்தும் மறையாத ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் உள்ளங்களிலே நிலையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் செயலால் அம்மா என்றால் அன்பு, அப்படித்தான் அவரை பேச வேண்டும். அம்மா என்றால் அன்பு என்ற தாய்மைக்கு இலக்கணமாக நம்மோடு வாழ்ந்து மறைந்த புரட்சி தலைவி என்றெல்லாம் அனைவராலும் பாராட்டப்படுகிற செல்வி ஜெயலலிதா அவர்களை குறித்து பேச வேண்டிய கடப்பாடும் பொறுப்பும் இப்போது இருக்கின்றது. ஒரு மாபெரும் தலைவரை, மரணித்த தலைவரை குறித்து பேசுவதற்கு முன்னால் அவரை குறித்தான புரிதல் எந்த ஒரு தலைமைக்கும், எந்த ஒரு தலைவனுக்கும், எந்த ஒரு பேச்சாளனுக்கும் இருக்க வேண்டும். அடிப்படை சித்தாந்த கூறுகளை பற்றி தெரியாமல் விமர்சிப்பது ஆபத்தான அரைக்குறை ஞானம் என்பதை சர்வதேச ஊடகவியலாளர்கள் தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். இரண்டாவது, திராவிட கருத்தியலில் தான் மரணிக்கும் வரை ஆழமாக இருந்து இந்திய வரலாற்றில் சமூக நீதிக்காக 69% மிக ஆளுமையாக பெற்றுக் கொடுத்த ஒருவர் இந்துத்துவா கருத்தியலில் எப்படி இருப்பார் என்ற கேள்விக்கு பதில் நாம் சொல்ல வேண்டியது அல்ல. அவரது நிழல் பிடிவாதமானது. யார்? செல்வி ஜெயலலிதா அவர்களின் நிழல் பிடிவாதமானது. அந்த பிடிவாதத்தினூடே தமிழ் மக்கள் மட்டுமின்றி சர்வதேச சமூகத்தையும் அவர் திரும்பி பார்க்க செய்தார். அதில் அவர் வெற்றியும் கண்டார். மத்திய அரசாங்கத்தின் திட்டங்களை மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் திட்டங்களை சர்வதேச முகமையாளர்களும் பாராட்டக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை ஒரு குறுகிய வட்டத்தில் சுருக்கி பார்ப்பது குறைமதி கொண்டோரின் பார்வை என்பதே நமது பார்வையாக இருக்கின்றது. இது குறித்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் இன்றைக்கு மதங்களை கடந்து மக்கள் கொண்டாடிய அம்மா திராவிட தலைவியாம், புரட்சி தலைவி அம்மா என்ற தலைப்பில் நாம் பேசுவதற்கு முன்பு வி.கே. சசிகலா அம்மையார், அதிமுகவின் பொதுச் செயலாளர் அவர்கள் ஒரு நீண்ட நெடிய அறிக்கையை அவர் விட்டிருக்கிறார். இந்துத்துவா கருத்தியல் தலைவராக அவரை தமிழ்நாடு பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை அறிவித்திருப்பது எந்த விதத்தில் அவரது புரிதல் என்று கேள்வி எழுப்பிய திருமதி சசிகலா அவர்கள், மக்களால் நான், மக்களுக்காகவே நான், இந்த குரல் இன்றும் ஒலித்து கொண்டே இருக்கிறது நமது செவிப்படிகள். அது மட்டுமல்ல, அம்மா என்றால் அன்பு என்று சொல்லக்கூடிய அவரை அவர் புகழ்ந்திருக்கிறார். ஜெயலலிதா என்கிற நான். இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை இன்றைக்கு கூட எல்லோரும் காதிலும் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்குமான குரலாக அவர் வாழ்ந்து மறைந்தார். சுருக்கமாக சொல்வதென்றால், குறைமதி கொண்டோர் அதை புரியாமலே ஒரு சுருக்கிய வட்டத்துக்குள் அவரை சுருக்கி இருப்பது, அவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைந்து இருக்கிறது. பேசுவோம் வாருங்கள். இது குறித்து பேசுவதற்காக அதிமுகவினுடைய இளந்தமிழ் ஆர்வலர் நம்மோடு இணைகிறார். இளந்தமிழ் ஆர்வலர் வாருங்கள். வணக்கம். வணக்கம். கல்வியாளர் திரு ராமசுப்ரமணிய ஐயா வாருங்கள். வணக்கம். எழுத்தாளர் திரு பாஸ்கர கிருஷ்ணமூர்த்தி. வணக்கம். அரசியல் விமர்சகர், பொது ஊடக ஆளுநர் ஐயா பொன்வில்சன். வணக்கம். இளந்தமிழ் ஆர்வலர், நான் இப்பொழுது மறைந்த தலைவருடைய ஆளுமைகளை குறித்தும் மொழியாக்கம், சமூக நீதி, அவருடைய கருத்தியல் குறித்து சுருக்கமாக வைத்தேன். அவரை பற்றி பேசுவதற்கு முன்பு, எந்த ஒரு தலைவனையும் குறித்து பேசுவதற்கு முன்பு அதை குறைமதியோடு பேசக்கூடாது என்ற ஒரு கேள்வியை நான் எழுப்புகின்றேன். இதோடு திருமதி சசிகலா அவர்களுடைய அறிக்கையும் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். எப்படி பார்க்கின்றீர்கள் இளந்தமிழ் ஆர்வலர்? அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் பாஜக தலைவர் அண்ணாமலை கூறிய அந்த கருத்துக்கு எதிர்வினை ஆற்றும் வகையில் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் வெளியிட்டிருக்கிற அந்த அறிக்கையின் தொடக்கத்திலேயே முதல் 2-3 வரிகளுக்குள்ளேயே அந்த ஒரு 3 முக்கியமான கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். அது மிக ஆழமான, அதே நேரத்தில் மிகுந்த வலுவான வார்த்தைகளை கொண்ட அந்த அறிக்கை என்று நான் நினைக்கிறேன். அதை எப்படி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஒரு மகத்தான தலைவராக விளக்கியவர்.
அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று தலைமையை அவர் ஒரு இந்துத்துவா தலைவர் என்று சொல்லி ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள் சுருக்குவதற்கு முயற்சி செய்வதை சுட்டிக்காட்டுகின்ற வகையில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் திரு அண்ணாமலை அவர்களுடைய அறியாமையையும் அம்மாவை பற்றி அவருக்கு இருக்கக்கூடிய தவறான புரிதலையும், இந்த 2 வார்த்தைகளையும் மிக அடிக்கோடிட்டு பார்க்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அண்ணாமலையின் அறியாமை, அண்ணாமலையின் தவறான புரிதல். மரியாதைக்குரிய அண்ணாமலை வயதில் மிகவும் இளையவர். அவரை இளவல் அண்ணாமலை என்று கூட நாம் அழைக்கலாம், தவறில்லை. அவர் இன்னும் மிக அதிகமாக ஆழமாக அரசியலை உற்று நோக்கி தமிழ்நாட்டின் மகத்தான தலைவர்கள், இன்னும் குறிப்பாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல ஒரு திராவிட இயக்கத்தின் மகத்தான திராவிட தலைவர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று குறிப்பிட்டிருப்பது இது ஒரு வீச்சார்ந்த விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அறிக்கை. மிக ஆழமான அரசியல் ஒரு பிரகடனத்தை இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய ஒரு வாக்கியமாகவே நான் பார்க்கிறேன். அந்த அடிப்படையில் சுருக்கமாக முதல் கட்டத்தினுடைய என்னுடைய அந்த விவரத்தை நான் முடிப்பதற்கு முன்னால் நான் சொல்ல விரும்புவது என்னவென்றால், இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அவர்களுக்கான தலைவர், இவர்களுக்கான தலைவர் என்று ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே சுருக்கி வைக்க முடியாமல் ஒரு மிகப்பெரிய சமுத்திரத்தை போன்ற ஒரு ஆற்றல் மிக்க, ஒரு அளப்பரிய ஆற்றல் மிக்க ஆளுமை. அப்படிப்பட்ட தலைவரை பற்றி சரியான புரிதல் இல்லாமல் ஒரு அறியாமையின் வெளிப்பாடாக கருத்து சொல்வது என்பது ஏற்புடையதல்ல என்பதை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிக தெளிவாக தன்னுடைய அறிக்கையிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். புரட்சி தலைவி அம்மா அவர்களை பொறுத்தவரையில் அவர் சாதி மதங்களை கடந்து, ஏழை பணக்காரர் என்கின்ற அந்த பாகுபாட்டை கடந்து, நீங்கள் உங்களுடைய அந்த அறிமுக உரையிலே சொன்னதை போல வீச்சார்ந்த உலகளாவிய அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமை. அந்த ஆளுமையின் அடிப்படையில் அவர் நடத்திய அந்த ஆட்சி அதிகாரத்தை செலுத்திய அந்த விதத்தின் விளைவாகத்தான் ஹிலாரி கிளின்டன் அம்மா அவர்களை உலகத்திலேயே, அமெரிக்காவிலே அந்த வெளிவிவகாரத்துறை செயலர் என்று சொல்வது அந்த நாட்டினுடைய அமைச்சர், அவர் ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரை நேரில் சந்தித்திருக்கிறாரா என்று பார்த்தால் வரலாற்றில் முதல் முறையாக புரட்சி தலைவி அம்மா அவர்களைத்தான் சந்தித்தார். அதே போலவே அம்மா அவர்களுடைய திட்டங்கள் ஏழை எளியவர், இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த மதத்தை சார்ந்தவர் அந்த மதத்தை சார்ந்தவர் என்ற பாகுபாடுகளை களையக்கூடிய அந்த அடிப்படை வேரிலேயே அதை களையக்கூடிய விதமாகத்தான் அம்மா உணவகம் என்ற திட்டத்தை கொடுத்தார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் மட்டுமல்லாமல் வெளிநாடுகளிலும் இந்த திட்டத்தை பார்த்து அவர்கள் பின்பற்றக்கூடிய வகையிலே, அல்லது இதில் இருக்கக்கூடிய அந்த அரசியல், அந்த சோசியல் இம்பாக்ட் என்று சொல்வார்களே, அது ஏற்படுத்தக்கூடிய அந்த சமூக ரீதியான தாக்கத்தை ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவிற்கு மிக ஒரு மகத்தான ஆளுமை புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அவர்களுடைய அந்த ஒரு வீச்சார்ந்த இருப்பை, அரசியல் ஆளுமையை, அவர்களுடைய ஆற்றலை ஒரு குறுகிய வட்டத்திலே அடைப்பது தவறு என்பதை புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் மிக சரியாக குறிப்பிட்டு தன்னுடைய அறிக்கையை வெளிப்பட்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்த சுற்றிலே நான் மேலதிகமான கருத்துக்களை சொல்கிறேன். நன்றி இளந்தமிழ். சிறப்பாக சர்வதேச அளவிலும் கூட ஹிலாரி கிளின்டன் மட்டுமல்ல, ஈரானிலிருந்து அப்துல்லா கை போன்றவர்களும் கூட அந்த அம்மாவினுடைய திட்டத்தை பாராட்டியது இன்னும் பசுமரத்தாணி போல் நமக்கு இருக்கின்றது. நான் 2வது வருகிறேன். ரொம்ப அழகாக சொன்னீர்கள் ராமசுப்ரமணியா. ஒரு தலைவர் குறிப்பிடுகின்ற போது சிறிய வயது, 37 வயது தான் அவருக்கு ஆகிறது. நான் யாரையும் குறைத்து சொல்லவில்லை. அவர் வளரக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறார், வளர வேண்டும். எந்த ஒரு கட்சியும் தனது சித்தாந்தம் நோக்கி பயணிப்பது, அந்த கட்சியை வளர வைப்பது அவர்களுடைய நடைமுறை. அதில் மாற்று கருத்து யாருக்கும் இல்லை. அதே நேரம் பிற தலைவர்களை, பொதுமக்களின் தலைவர்களை பொது ஊடகத்தில் பேசுகின்ற போது அவர்களுடைய அடிப்படை கூறுகளை சுயாதீனமாக பரிசீலனை செய்து கவனமாக பேச வேண்டும் என்கின்ற இந்த ஞான புத்தி வளரும் தலைவர்களுக்கு வர வேண்டும் என்று ஒரு கேள்வியை நான் வைக்கின்றால், இங்கே எங்கே குறைபாடு இருக்கிறது? அண்ணாமலையினுடைய இந்த புரிதல் இந்துத்துவா என்று கருத்தியலுக்குள் செல்வி ஜெயலலிதா அவர்களை சுருக்கியதை எப்படி பார்க்கின்றீர்கள் ராமசுப்ரமணியன்? நீங்க உங்க இன்ட்ரோடக்ஷன்ல மிக அற்புதமாக எல்லா விஷயத்தையும் குறிப்பிட்டீர்கள். அதுதான் திரு இளந்தமிழன் அவர்களும் குறிப்பிட்டார்கள். இதுல மாற்று கருத்தே இருக்க முடியாது. அதாவது
செல்வி ஜெயலலிதா அவர்கள் எல்லாருக்கும் பொதுவானவர். இந்த மதம் அந்த மதம் அப்படிலாம் கிடையாது. ப்ராபபிளி ஏன் இந்த மாதிரி ஒரு பேச்சு வந்தது என்று நான் அஸ்யூம் பண்றேன்னா, அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது ராமர் கோயில் அயோத்தியில் கட்ட வேண்டுமா அப்படின்னா, அப்ப அங்க கட்டாம போய் சவுதி அரேபியால கட்டுவாங்க அப்படின்னா, அது அவருடைய ஒரு பர்சனல் ஒப்பீனியன். அது ஒரு நியாயமான ஒரு ஒப்பீனியனாகவும் இருக்கின்றது. ஏனென்றால் அவர் ஒரு ஆழ்ந்த இந்து எண்ணப்பாடு உடையவர் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதே சமயத்துல யாருடைய வேறுபாடோ இல்லாத ஒரு அற்புதமான தலைவர். இதை ஏழை பணக்காரன், இந்த மதத்தை சேர்ந்தவர் அந்த மதத்தை சேர்ந்த எல்லாருமே போற்றி புகழ்ந்த ஒரு அற்புதமான தலைவர் என்பது செல்வி ஜெயலலிதா அவர்கள். அவர்களை பத்தி நாமெல்லாம் பேசுவதை விட அவரோடைய ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு அங்கமாகவே இருந்து இத்தனை காலம் பயணித்த திருமதி சசிகலா அம்மையார் இன்னைக்கு கொடுத்திருக்கின்ற ஸ்டேட்மெண்ட் என்பது மிக மிக பொருத்தமானது, மிக மிக சரியானது. ஏன்னா அவங்கள விட யாரும் அழகாக இதை பத்தி பேசுவதற்கு தெரியாது என்று நான் கருதுகிறேன். நீங்கள் சொன்னது போல திரு அண்ணாமலை அவர்களுக்கு மெச்சூரிட்டி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் எடுத்த உடனே எடுத்தேன் கவிதை இதை என்ன ஒரு ஹிந்துத்வா அப்படிங்கிற மாதிரி கொண்டு வருது என்பது மிக தவறான ஒரு செய்தி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். RSS, பிஜேபி இதெல்லாம் ஒரு ஹிந்துத்வாவை பத்தி பேசும்பொழுது ஒரு பாடலை பாடுவார்கள். அந்த பாடலுடைய 2-3 வழிகளை நான் பாடுறேன். அது எல்லாருக்குமே அதனுடைய பொருளை நன்றாக தெரியும். இந்த நாடு ஹிந்து நாடு, ஹிந்து மக்கள் சொந்த நாடு, சந்திர சூரியர் உள்ளவரை ஹிந்து நாடு இது, எங்கள் நாடு இது அப்படின்னு பாடுவாங்க. இந்த நாடு ஹிந்து நாடு தான் அப்படின்னு அவங்க பிரகடனம் பண்றாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் அந்த மாதிரிய செல்வி ஜெயலலிதா அவர்கள் செய்துட்டார்கள். அதாவது ஒரு வெளியில அவர் கிளம்பிட்டாங்கன்னா இந்த மதம் அந்த மதம், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லாரும் அவரை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களுடைய பொதுமக்களுடைய அன்பை தொடர்ந்து பெற்றவர்கள். இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அப்படிப்பட்டவர்களை போய் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஹிந்துத்வா என்கின்ற ஒரு வட்டத்துக்குள்ள போடுறது அப்படிங்கிறது மிக தவறானது. அது அறியாமை அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனால் அது வேண்டுமென்றே ஒரு தவறான செய்தியை பிளான்ட் பண்ணுவதாகத்தான் நான் கருதுகிறேன். அதாவது இந்துத்வா அந்த இயக்கத்தோட இவங்களே சேர்த்து விடலாம். இல்லைன்னா எதுக்காக பிஜேபியோட ஒட்டோ உறவோ இல்லை என்று அந்த அம்மா டிக்ளேர் பண்ணிட்டு அது கடைசி வரையும் அப்படியே இருந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? ஆகவே இது மிக தவறான ஒரு போக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் அவர் ரொம்ப தவறான செய்தியை மக்களிடம் கொடுத்திருக்கின்றார். இதனால அவங்களுக்கு ஏதாவது பயன் ஏற்படுமா என்றால் இட் வில் பி கவுண்டர் ப்ரொடக்டிவ். இதனால ஏதாவது பிரயோஜனப்படுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எந்த பலனும் கிடைக்காது. மாறாக அவர்களை பற்றி ஒரு தவறான எண்ணப்பாடு மீண்டும் அதிகரிக்க கூடும் தமிழ்நாட்டில். அதனால இந்த மாதிரி ஒரு தப்பான செய்திகளை திரு அண்ணாமலை அவர்கள் பரப்பாமல் இருப்பது நல்லது. அவருக்கு 37 வயசு 38 வயசா இருக்கலாம். ஆனா அது ரொம்ப நல்ல ஏஜ் தான். எல்லாத்தையும் பகுத்தறிந்து எது சரி எது தவறு அப்படின்னு பேசுவதற்கும், அந்த பழைய ஹிஸ்டரிகளை ஒழுங்கா படிச்சு அதை பத்தி சரியாக பேசுவதற்கும் தகுதியான ஒரு ஏஜ் தான் அது. அப்படி இருக்கும் பொழுது அவர் பண்ணலைன்னா இது ஒரு உள்நோக்கத்தோட அவர் பேசிய பேச்சு, அதாவது கிட்டத்தட்ட அவர் பாஜகவினுடைய ஒரு அங்கம் போலவாக அவர் சித்தரிப்பது என்பது மிக 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 தவறானது. அதை பொதுமக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அந்த மிகப்பெரிய தலைவரை கொச்சைப்படுத்தி பேசுவதாகத்தான் நான் பார்க்கின்றேன். இதைத்தான் திருமதி சசிகலா அவர்கள் மிக சிறப்பாக இன்னைக்கு எடுத்து ஒரு ரத்ன சுருக்கமாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்று நான் கருதுகிறேன். பொன்வில்சன், இப்போ இந்துத்துவா என்பது ஒரு கருத்தியல் ஐயா. இந்துத்துவாவோ இஸ்லாமியத்துவாவோ கிறிஸ்துவத்துவாவோ ஜைனத்துவாவோ அது ஒரு கருத்தியல். செல்வி ஜெயலலிதாவுக்கு இந்த கருத்தியலில் உடன்பாடல்ல. அதுதான் ஜெயலலிதாவை பற்றி சொல்லுகின்ற போது சசிகலா அம்மா சொல்கிறாரு, அவர் மதவாதி அல்ல, அவர் தெய்வீகவாதி, அவர் ஒரு இறைநம்பிக்கையாளர். இறைநம்பிக்கையாளர் எல்லோடத்திலும் இருப்பார்கள். ஏகம் ஏவம் அத்விதாயம் நா கஸ்ய கசி ஜனிதனா கதிபத் நா தஸ்தி பிரதீம அஸ்தி மா சதன்வி சன்சதா ஹிருதம் ஹிருதம் ஹிருதஸ்தீனம் அந்ததாம பிரவசந்தி ஏ அசம்புதி முபாசத்தை. தெய்வீக நம்பிக்கை கொண்டவர். மதங்கள் என்பது கலோபரம்,
நீ இவன் அவன் என்றெல்லாம் பேசுவது அப்படி அல்ல. அதுக்குள் அவர் சுருக்கவில்லை. ஆகவே தான் நோன்பு காலங்களிலே சென்றார், கஞ்சி கொடுத்தார், ஜெருசலேத்துக்கு அனுப்பினார், இந்து துறவிகளுக்கும் ஆன்மீகத்தை சொன்னார், புனித கோயில்களில் ஆன்மீகத்தின் அடிப்படையிலே உணவு வைத்தார். இவரை போய் ஹிந்துத்துவா என்கின்ற கருத்தியலில் எப்படி சொல்ல வேண்டும்? அது ஒரு கடும்போக்குவாத கருத்தியலில் ஒவ்வொரு சமூகங்களிலும் உண்டு. கருத்தியல் என்பது கடும்போக்குவாதமாக இருக்கும். அதில் அவரை அடையாளப்படுத்தி விட முடியாது. எப்படி பார்க்கின்றீர்கள்? பிஜேபிக்காரர்களே தங்களை ஹிந்துத்துவாதிகளை சொல்ல மாட்டார்கள். நாங்கள் ஒரு அனைவருக்குமானது அப்பீஸ்மெண்ட் பாலிசி இல்லைன்னு தான் சொல்வார்கள். ஆனால் ஹிந்துத்துவா என்பது வேறு, மற்றது வேறு. எப்படி பார்க்கின்றீர்கள்? இல்லை, ஒரு மறைந்த தலைவரை குறித்து இல்லாததும் பொல்லாததும் சொல்லி அவருடைய புகழை கொள்ளையடிக்கிற ஒரு கேவலமான வேலையை அண்ணாமலை மீண்டும் மீண்டும் செய்கிறார். அதாவது ஜெயலலிதா அம்மா மேலே அண்ணாமலைக்கு என்ன கோபம் இருக்குதோ தெரியல. ஜெயலலிதா அம்மாவை எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளோ கேவலப்படுத்துகிறார். அது அதிமுக தொண்டர்கள்லாம் மனம் நொந்து போயிருக்கிறாங்க. இன்றைக்கு ஒரு நாள் 2 நாள் ஏற்கனவே அவங்கள பற்றி அவங்க ஊழல்வாதி, அவங்க ஜெயிலுக்கு போனவங்க எல்லாம் எவ்வளவு கேவலமாக பேசணுமோ அவ்வளவும் பேசிட்டு அவருடைய கட்சியின் அதாவது மானசீக தலைவராக இருந்த பேரறிஞர் அண்ணாவை பற்றி மதுரையில் அவரை ஓட விட்டாங்க அப்படியெல்லாம் பேசிட்டு இன்றைக்கு என்ன சொல்கிறாரு? இந்த அம்மா ஒரு இந்துத்துவவாதியாக தான் இருந்தாங்க அப்படின்றார். அதாவது அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் என்ன நினைக்கிறாருன்னா, எல்லா இடத்துலையும் சரி, அது கல்யாண வீடுனாலும் இடவு வீடுனாலும் தானே கதாநாயகனாக இருக்கணும் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி எண்ணத்தில் அவர் பேசுகிறான்னு தான் நான் நினைக்கிறேன். எதையுமே முழுசாக புரிஞ்சுக்கிட்டு அவர் பேசுகிற மாதிரி தெரியல. இப்போது ஜெயலலிதா அம்மாவை பற்றி அவர் சொல்கிறதையே நம்ம சொல்லலாம். என்னென்னா இந்த மாதிரி ஆமாம், அதாவது ராமர் கோயில் கட்டுறதுக்கு ஆதரவு தெரிவிச்சாரு அப்படின்றது. அப்போ என்ன சொல்கிறேன்னா, 1991லேருந்து 96 வரைக்கும் முதல் பீரியட் ஜெயலலிதா அம்மா இருந்த பீரியட் ஒன்று வச்சுக்கோங்க. அடுத்தது 2001லேருந்து 2004 வரைக்கும், 2006 வரைக்கும் சொல்ல, 2004 வரைக்கும் ஜெயலலிதா அம்மா இருந்த காலத்தை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அப்போ என்னென்னா, அந்த காலத்தில் அவங்க சொன்னது என்னென்னா, 23 நவம்பர் 1992 தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில் கூட்டம், சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி, வெரி குட், அதாவது ரத யாத்திரை அத்வானி போவேன்றாரு, கரசேவை விஹெச்வை நடத்துவேன்றாங்க. இதற்கு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கன்னு மத்திய அரசை கேட்டபோது மத்திய அரசு கூட்டத்துக்கு தேசிய ஒருமைப்பாட்டு கவுன்சில், நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் கூட்டத்துக்கு போயிருக்கும்போது அங்கே வச்சு நிருபர்கள் கேட்கும்போது அந்த அம்மா சொல்கிறாங்க, மசூதியும் கட்டணும், ராமர் கோயிலும் கட்டணும். அருமை. அந்த அம்மா சொன்ன வார்த்தை. இதை இன்றைக்கு வசதியாக எல்லாம் மறந்துட்டாங்க. அதாவது சார், சிறுபான்மையும் வாழ வேண்டும், பெரும்பான்மையும் வாழ வேண்டும். இந்த இடத்துல உங்களுக்கு நான் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி சொல்றீங்க? திருப்பி சொல்லுங்க. மசூதியும் இருக்கணும், ராமர் கோயிலும் இருக்கணும். இதுதான் ஜெயலலிதா. அண்ணாமலைக்கு இந்த செய்தி சொல்றீங்க நீங்க? பின்ன அதே இதுதான் 2003 ஹெட் குவார்ட்டர்ஸில், நம்ம இங்கே நம்ம சென்னையில் ஹெட் குவார்ட்டர்ஸில் ஒரு நிருபர் கேட்குறாரு, ஆங்கில நிருபர், இந்தியாவில் ராமர் கோயில் கட்டணுன்றாங்களே. அப்போ தான் இப்போ நம்ம ரவி சுப்பிரமணியம் சார் சொன்ன மாதிரி இந்தியாவில் கட்டாமல் சவுதி அரேபியாவில் கட்ட முடியும்னு கேட்டாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் உண்மைதானே? அது நியாயமான கேள்வி. இப்போ சவுதி அரேபியாவில் அங்கேயும் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம ரஜினிகாந்தே போயிட்டாங்க. அப்போ கேட்குற கேள்விக்கு எந்த ஒரு வீரியத்தோட கேட்கப்படுதோ அந்த வீரியத்தோட அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க. ஆனால் என்ன ஒன்று பார்க்கணும், சமய சார்பற்ற அந்த அம்மா எல்லாரும் ஏற்றுக்கிறாங்களோ இல்லையோ, சங்கராச்சாரியார் கைது செய்தாங்க ஒரு கட்டத்தில். இப்போது அண்ணாமலை அதை ஏற்றுக்கிறாரா? ஒரு கட்டத்தில் அந்த அம்மா ஆடு கோழி கிராமப்புறங்களில் பலியிடக்கூடாது சொன்னாங்க. அண்ணாமலை அதை ஏற்றுக்கிறாரா? அதே மாதிரி கட்டாய மதமாற்ற சட்டத்தை அமுல்படுத்துவோன்னு சொன்னாங்க. அதே மாதிரி என்றைக்கு 2004 தமிழ்நாட்டு மக்கள் ஆன்மீகத்தையும் அரசியலும் வேறுபடுத்தி பார்க்குற மக்கள், என்னுடைய தமிழ் மக்கள்னு அந்த அம்மா என்ன செய்தாங்க, 2004 பாராளுமன்ற தேர்தலுக்கு பிறகு அனைத்து சட்டங்களையும் திரும்ப பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு விசுவாசமாக நான் இருப்பேன்னு சொல்லி சமய சார்பற்று 2001 தான் ரமலான் மாதத்தில் நோன்புக்காக அந்த அம்மா பாருங்கள் எவ்வளோ தூங்கும்போது கூட அந்த சிறுபான்மை மக்களை பற்றி யோசிக்கிறாங்க. அந்த ரமலான் நோன்பு மாதம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அனைத்து பள்ளிவாசல்களிலும் இலவச அரிசி நோன்பு கஞ்சிக்காக. ஒரு செய்தி சொல்லட்டா? நீ சொன்ன எனக்கு உண்மையிலே அந்த ஒரு நான் அம்மையார் இருக்கின்ற காலத்தில் நாம் இங்கே ஒரு நினைக்கிறேன், அவருடைய இந்த சிறுபான்மையினர் மக்களை எதிர்க்கட்சி தலைவர்கள் வசியப்படுத்தி வைத்திருந்த போதும் கூட அவர் எப்போதும் சிறுபான்மையினருக்கு எதிராக இல்லை. கோவை குண்டு வெடிப்பு நடக்கின்றது.
சிறுபான்மையினுடைய பாதுகாவலனாக தன்னை பிரகடனித்துக் கொண்ட தமிழ் திராவிட தலைவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்ட ஒருவர் சிறுபான்மை வீடுகளெல்லாம் ஆயிஷா சங்கீதா என்ற பெண்ணை தேடுவதாக கடும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட நோக்கத்திலும் கூட செல்வி ஜெயலலிதா தான் மரணிக்கும் வரை ஒரு காலமும் சித்திரவதைக்கு நாங்கள் உள்ளாக்கப்படவில்லை என்று யார் சொல்கிறார்? கோவையிலிருந்து அனைத்து சிறுபான்மை மக்கள் சொன்னார்கள். இதுவே சாட்சி. சார், இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கோங்க. நீங்கள் சொல்கிறீங்களே 1998 பிப்ரவரி 14 கோவையில் மிகப்பெரிய குண்டு வெடிப்பு நடந்தது. 60 பேர் மரணித்தார்கள். ஆமாம். ஜெயலலிதா அம்மா ஒன்று சொன்னாங்களா, அண்ணாமலை அந்த வார்த்தையை மறந்துட்டாரு. அத்வானிக்கு செலக்டிவ் அம்னீஷியாவான்னு கேட்டாங்க. செலக்டிவ் அம்னீஷியா இருக்குதா? அந்த 60 பேர் அப்பாவிகள் மரணித்தப்போ அந்த அந்த ஆட்சி சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிட்டு இந்த ஆட்சியை நாங்கள் ஆட்சிக்கு மத்தியில் வந்தோடனே கலைப்பேன்னு சொல்லி உறுதிமொழி சொன்னீங்களே, இப்போ செப்டம்பர் 16 1998 வரைக்கும் 8 மாதம் ஆயிருச்சே, இன்னும் நீங்கள் கலைக்கலையே அப்படின்னு கேட்டு தான் செலக்டிவ் அம்னீஷியான்னு சொல்லிட்டு அன்றைக்கு வாஜ்பாய் அரசாங்கத்தை ஒரு ஓட்டு வித்தியாசத்தை கவிழ்த்தது ஜெயலலிதா அம்மா. இவர்களை எப்படி இந்துத்துவான்னு அவர் மனசாட்சியே இல்லாமல் சொல்கிறாருன்னு தான் எனக்கு தெரியல. அப்போது என்னென்னா, ஒரு இறந்த தலைவரை இன்றைக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஜெயலலிதா அம்மா இருக்கிற வெற்றிடத்தை பிஜேபி நிரப்புன்றார். இது அப்புறம் இருக்கட்டும் அண்ணாமலை சார், ஜூன் 4க்கு பிறகு அண்ணாமலையின் வெற்றிடத்தை யார் நிரப்ப போறார் பிஜேபியில்? இப்படி உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டோம்? ஆமாம், ஏன்னா அது 3 வருஷ பதவி 6 வருஷ பதவி. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன் இருந்த வெற்றிடத்தை முருகன் நிரப்பினார். முருகன் இருந்த வெற்றிடத்தை இப்போ அண்ணாமலை நிரப்பியிருக்காரு. அண்ணாமலையின் வெற்றிடத்தை யார் நிரப்ப போறா? இப்போ அது பெரிய கேள்விக்குறி இல்லை. அப்போ அதை பற்றி யோசிக்கணும்ல. சரி, இன்னும் வேணாம், நாங்கள் இவ்வளவு சொல்கிறாரு. இப்போது ராமர் கோயில் விவகாரத்தை அவர் சொல்கிறதால அதையே நான் உதாரணமாக சொல்கிறேன். நம்ம அண்ணாமலை சாருக்கு இன்றைக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ராஜீவ்காந்தி மரணித்து விட்டார், ராஜீவ்காந்தியின் வெற்றிடத்தை மோடி நிரப்பி இருக்கிறாரா? நான் கேட்குற கேள்வி இதுதான். ஏன்னா 1986 பிப்ரவரி 1 ராமர் சிலைக்கு பூஜை தரிசனம் செய்ய தாலா கோலா பூட்டை திறந்து வைத்தது யார்? உள்வாயில் பூட்டை திறந்து உத்தரவிட்டது ராஜீவ்காந்தி. அதே 1989 சிலாநயங்கள் நிகழ்த்த எங்க? அதே பாபர் மசூதி இருந்த இடத்துல அங்கே இருக்கிற ராமர் சிலைக்கு அங்கே சிலாநயங்கள் நிகழ்த்துவதற்கு அனுமதி கொடுத்தது ராஜீவ்காந்தி. முதலாக அந்த சர்ச்சைக்குரிய வளாகம் அருகிலேயே ராமர் கோயிலுக்கு அடுக்கல் நாட்டுவதற்கு விஹெச்பிக்கு அனுமதி கொடுத்தது ராஜீவ்காந்தி 1987. ஆமா, ராஜீவ்காந்தி கொடுத்தார் அனுமதி. அப்ப இன்னைக்கும் கமல்நாத் அதை சொல்றாரு, நாங்களும் பெருமைப்படுறோம் ராமர் கோயில் கட்டுறதுல, காங்கிரஸ் தான் முக்கிய பங்குன்னு அவர் சொல்றாரு. அப்போ ராஜீவ்காந்தி இந்துத்துவாவா அவருடைய இதத்தை தான் மோடி நிரப்பி இருக்கிறாரா? இப்போ அண்ணாமலை யாரை இந்த மாதிரி ஒரு சின்ன உதாரணம் கூட அம்மையார் ஜெயலலிதா சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அவர் எங்கேயாவது வீர சாவர்கரை பற்றியோ, கோல்வார்கரை பற்றியோ, ஷியாம் பிரசாத் முகர்ஜியை பற்றியோ, தீனதயாள் உபாத்யாவை பற்றியோ, ஹெட்கேவரை பற்றியோ பேசியிருக்காரா? எங்கேயாவது நான் கேட்கிறேன், ஒரு நாள் கூட நான் சொன்ன இத்தனை நான் ஒரு 1000 முறை பேசியிருப்பேன். அவர் ஒரு முறை கூட பேசாத ஒருத்தரை இந்துத்துவ தலைவர் எப்படி சொல்றாரு? எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்றாரு? அதே மாதிரி தலித் மக்கள் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்றைக்கு தலித் எழில்மலைன்னு ஒருத்தர், ஆமாம் 2001 அந்த மாதிரி எவ்வளோ புரட்சி பண்ணாங்க. அதாவது நீங்கள் பட்டியலின மக்களை பார்த்தா அந்த தொகுதி தான் ரிசர்வ் தொகுதியில் நிற்க வைப்பாங்க வழக்கமாக. ஆனால் அந்த அம்மா திருச்சி தொகுதியில் நிற்க வச்சு அந்த மகனை ஜெயிக்க வச்சாங்க. முதலாக புரட்சி, எவ்வளோ புரட்சி. அதனால தான் இன்றைக்கி கிராமத்தெல்லாம் போனால் கூட என்ன தெரியுமா, பூமி உள்ளவரை எங்கள் அம்மா புகழே நிலைத்திருக்கும், புரட்சி தலைவி புகழ் மக்களின் நெஞ்சில் நிறைத்திருக்கும்னு ஒவ்வொரு கிராமத்திலும் பெண்கள் பாடுறாங்க இன்னைக்கு வரைக்கும். பொன்வில் சார், அம்மா அம்மான்னு ஒரு பாட்டு இருக்கு, இன்னும் கூட கண்ணீர் வருதுல்ல அந்த பாடல்களை கேட்கின்ற போது. அவர் மரணித்து இருக்கிறார், அறிவிக்கப்படாத நேரத்தில் அந்த பாடல்களை போடுகின்றது. தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு எதிரானவர்களாக இருந்த அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டவர்களும் கண்ணீர் வடித்தார். இப்போ அந்த மாதிரி ஒரு தாயை அந்த மாதிரி ஒரு மரணத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை சொல்றேன். நீங்க இப்போ ஊழலை பத்தி சொன்னீங்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், ஒரு மனிதர் ஒரு ஆத்மா இறந்து போனால் அவர்களின் நல்ல விடயங்களை மட்டும் பேசுங்கள். கண்டிக்கப்படவில்லை, தண்டிக்கப்படவில்லை அவர். ஆனால் அவர் இறந்த பிறகும் கூட பேசுவது, இது என்ன ஒரு மனித வர்க்கம் அண்ணாமலைக்கு என்று அதுதான் என்னன்னு புரியல. அவரு இல்ல, அவர் தண்டிக்கப்பட்டாரா? அவர் தண்டிக்கப்பட்டாரா? அவர் இறக்கும் போது இந்த மண்ணை விட்டு மறையும் போது அவர் நிரபராதி.
எப்படி சொல்லுங்க? அதை பேச வேண்டிய தேவை அண்ணாமலைக்கு எங்கிருந்து வந்தது? இன்னொன்னு, அண்ணாமலைக்கு வரலாறும் தெரியல, எதுவுமே தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியும்? அதாவது ஜெயலலிதா அம்மா அவர் மீட்டு போடப்பட்ட அத்தனை வழக்குகளையும் மறைமுகமாக வாபஸ் வாங்கவில்லை. எல்லாத்தையும் வந்து நீதிமன்றத்தில் சந்திச்சு எல்லா வழக்கிலிருந்து விடுதலை பெற்று தன்னை நிரபராதியாக நிரூபித்தார் இந்த மக்களிடம். அதே எஸ்ஆர் பாலசுப்ரமணியம் வந்து சட்டமன்றத்திலே சொல்றாரு, அம்மா இந்த ஒரு வழக்கு தான் போலியா போட்டிருக்காங்க, அரசாங்கம் வந்து பழி வாங்குறதுக்காக போட்டிருக்கிறாங்க, அதனால இந்த ஒரு வழக்கு நம்ம ஆட்சியில் இருக்கும்போது வாபஸ் வாங்கினாங்க, வேண்டாம் நாங்கள். அதே மாதிரி கர்நாடகாவில் சமரசம் எத்தனையோ மறைமுகமாக பேசினாங்க. காவிரி பிரச்சனையில கொஞ்சம் சமரசம் ஆயிடுச்சுன்னா இதுல கொஞ்சம் சமரசம் ஆயிரலான்னு. ஆனால் அந்த அம்மா தமிழ்நாட்டு மக்கள் மீது இருந்த விசுவாசத்திற்காக, நான் என்னுடைய வழக்கிற்காக தமிழ்நாட்டு மக்களுக்கு காவிரி பிரச்சனையில் சமரசம் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்க. அதனால தான் சசிகலா அம்மாவும் உள்ள போய் வேண்டியதாச்சு. பேசுவோம். வரலாற்று சம்பந்தமான பல சிறப்புகளை சொல்லி பொன்வீர் சார், நான் உண்மையிலே இந்த எமது தொலைக்காட்சியில் நான் பேசுகிறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது கல்வியாளர் திரு பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி ஐயா, அதாவது இது உணர்ச்சி பூர்வமான ஒரு இடமாகத்தான் இருக்கின்றது. திரு பொன்வில்சனுடைய பதிலில் உண்மையிலேயே ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு அவர் சொன்னது, ரொம்ப சிறப்பாக இருந்தது. உண்மையிலேயே அடிப்படைவாதமும் கடும் கோட்பாட்டுவாதமும் பன்முகத்தன்மைக்கு எதிரானது. அது எங்கிருந்தாலும் சரி, எந்த மதமாக இருந்தாலும் சரி. அதைத்தான் திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் சொல்கிறார். அவர் மதவாதி அல்ல, அவர் ஆன்மீகவாதி அல்ல, அவர் இறை நம்பிக்கையாளர். ரொம்ப அழகாக சொல்கிறார், ஒரு தெய்வ நம்பிக்கை உள்ளவர். ஆனால் இங்கே ஒரு வெறுப்படையாளமாக இருக்கக்கூடிய கடும்போக்குவாதம், அது எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, நான் இந்துத்துவா கூட சொல்லலை, அவற்றில் எப்படி இவரை ஒப்புமையாக்க முடியும்? நிச்சயமாக. ஒரு விஷயத்தை நம்ம வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். இந்தியாவில், சுதந்திர இந்தியாவில் இருந்த அரசியல் தலைவர்களிலேயே மோஸ்ட் காஸ்மோபாலிட்டன் லீடர் அப்படின்னு சொன்னோம்னா ஜெயலலிதா தான் சொல்லுவேன். ஒரு காஸ்மோபாலிட்டன் லீடர் அவங்க. அந்த மாதிரி ஒரு லீடர் பெரும்பாலும் நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஏன்னா அவங்களாம் புதுசு. அது எம்ஜிஆராக இருக்கட்டும், ஜெயலலிதாவாக இருக்கட்டும், அவங்களாம் ஒரு யூனிக் ஃபெனாமினா அரசியலில், இந்திய அரசியலில் ரொம்ப ஒரு யூனிக் ஃபெனாமினா. என்ன அப்படின்னா, எந்த ஒரு குமிழுக்குள்ளும் அடைத்து விட முடியாத ஒரு மிகப்பெரிய சமுத்திரம் அவங்க. ஒரு குமிழுக்குள்ளே நீங்கள் அடைச்சிட முடியாது. அது மாதிரியான ஒரு கண்டெய்னர் பண்ணவே முடியாது. அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னாக்க 2014 நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரைக்கு ஜெயலலிதா அவர்கள் வட சென்னையில் வியாசர்பாடிக்கு வராங்க. அப்போ கூட்டத்தோடு கூட்டமாக நான் பார்க்கலாம்னு இருப்பாரேன். இரவு 7 மணி சுமாருக்கு அவங்க வரணும். 4 மணிக்கே நாங்கள் போகிறேன். போகும்போதே அந்த மைதானம் திறந்தவெளி மைதானம் முழுக்க நிரம்பி இருக்குது. உள்ளே போக முடியல. எல்லா தெருக்களிலும் மக்கள் திறந்து இருக்கிறார்கள். அப்போது நான் பார்க்குறேன், குடும்பத்தோடு ஒரு 2-3 பேர் வராங்க. அங்கே இருந்து பெண்கள் என்ன பண்ணுறாங்க, உள்ளே வந்து பெண்கள் மட்டும்தான் போக முடியும், ஆண்கள்லாம் வெளியே நில்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் எங்கேயே இருங்க, உள்ளே வந்து பெண்களுக்கு தான், இது அம்மாவோட கூட்டம், நாங்கள் வந்து பெண்கள் தான் அலோவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்ன அந்த 4 பேருமே இஸ்லாமிய பெண்கள். இது வந்து காவல்துறை அனுமதித்து உள்ளே அனுப்புறதுலாம் இல்லை, அவர்களாகவே வந்து செய்தது இது. அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த மைதானம் முழுக்க தானாக வந்த பெண்கள் கூட்டம் நிரம்பி வழியுது. ஆண்களும் உள்ள விடலை, வெளியே நின்றுட்டு இருந்தோம். அப்போது இந்த அளவுக்கு பெண்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் என்று சொன்னால், அதிலே நீங்கள் எப்படி பிரித்து பார்ப்பீங்க? எந்த மதம், எந்த சாதி என்னால் பிரிக்க முடியுமான்னு பிரிக்க முடியாது. ஒரு இனத்தின் பிரதிநிதியாக ஒரு தலைவர் வருகிறார் என்று சொன்னால், என்னை பொறுத்தவரையில் அது எம்ஜிஆராகவும் ஜெயலலிதாவும் தான் இருக்க முடியும். நான் எந்த கட்சியுமே சாராதவன். ஆனாலும் நான் ஏன் எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் ஆதரித்து பேசுகிறேன் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணம்தான், அத்தனை பேருக்கும் பொதுவான தலைவராக இருந்தார்கள். எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் அவர்கள் பொதுவானதாக இருந்தார்கள். சரிங்களா? அவ்வப்போது தரப்பட்ட ஏதோ ஒரு சம்பவங்களை வைத்துக்கொண்டு, சொல்லப்பட்ட சொற்களை வைத்துக்கொண்டு இவர்களை அதற்குள் அடைத்து விடுவது என்பது அநியாயம். என்ன, நீங்கள் அடிப்படையில் நீங்கள் பாருங்களேன், நான் சொன்னேன், அவங்க வந்து ஒரு யூனிக் ஃபினாமினா, அவங்க வந்து ஒரு காஸ்மோபாலிட்டன் லீடர். அது எப்படி இருந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இந்த நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலாக இருக்கட்டும், அல்லது ஜிஎஸ்டி கவுன்சிலாக இருக்கட்டும், அல்லது அவங்க நாடாளுமன்ற உறுப்பினராக, மக்களவை உறுப்பினராக இருந்தபோது பேரறிஞர் அண்ணா இருந்த அதே இருக்கல் தான் அவங்க வந்து அமர்கிறாங்க. அங்கே அவர்கள பேசிய உரைகளாக இருக்கட்டும், எங்கேயாவது எந்த ஒரு உரையிலாவது தமிழகம், தமிழக மக்களின் உரிமை, தமிழக மக்களின் நலன் தாண்டி குறிப்பிட்ட ஏதோ ஒரு பிரிவினருக்காக பேசியிருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதுதான் எப்பவுமே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்களேன், இன்றைக்கு கூட இந்திய அரசியல், இன்றைக்கு நீங்கள் பேசக்கூடிய இந்த நேரத்தில் ஒரே ஒரு பெண் தலைவர் தான் இருக்காங்க இந்திய அரசியலில், பெரும்பாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு ஸ்டாச்சரு, அந்த ஒரு கேலிபர், அந்த ஒரு அக்செப்டன்ஸ் இருக்குல்ல மக்கள் மத்தியில், அவங்க பக்கத்துலேயே இல்லை இவங்கெல்லாம். முடியாது. அப்போது அது நீங்கள் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு ஸ்டாச்சர் பாருங்கள், என்ன மாதிரி ஒரு கேலிபர் பாருங்கள்.
இப்போது கட்சியை தாண்டி அரசியல் தாண்டி நாம் சிந்திக்கிற போது எம்ஜிஆருக்கு இருந்த மக்கள் ஆதரவும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு இருந்த மக்கள் ஆதரவும் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டது. ஒரு உண்மையான மக்கள் தலைவராக இருந்தார்கள் ஜனநாயகத்தில். ஒன்றுமே இல்லைங்க, யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கு வரைக்கும் நான் கண்ணெதிர பார்த்ததில் எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமாக வந்த அந்த தானாக சேர்ந்த ஒரு கூட்டம் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் வேறு எந்த தலைவருக்கும் நடந்ததே இல்லை. ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே அடைக்கக்கூடிய தலைவராக இருந்தால் இத்தனை மக்கள் வந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்கள். அவர்கள் என்னதான் எந்த ஒரு சமயத்துக்கு எதிராகவோ அல்லது ஆதரவாகவோ இருந்திருந்தாலும் அவர்களுடைய பொதுவான செயல்பாடு என்று வருகிற போது இது எதுவுமே குறுக்க வரலை. இன்னும் பல உதாரணம் சொல்ல முடியும். இப்போது மகளிர் காவல் நிலையங்களை அவங்க தான் கொண்டு வந்தாங்க, யாருமே பண்ணலை. மகளிருக்கென்று தனி காவல் நிலையத்தை கொண்டு வந்தது செல்வி ஜெயலலிதா அவர்கள். மகளிருக்கான உரிமைகளை கொண்டு வந்தது அவர்கள் தான். இன்றைக்கு இந்திய அரசியலை சுற்றி நடந்து பாருங்கள், என்னெல்லாம் நடக்குது பாருங்கள். மகளுக்கு எதிராக என்ன மாதிரிலாம் தாக்குதல் நடைகின்றன, என்ன மாதிரி சம்பவங்கள் நடைபெறுகின்றன சொல்லிட்டு இது மாதிரி எதேனும் ஒன்றேனும் செல்வி ஜெயலலிதா இருந்தபோது நடந்திருக்க முடியுமான்னா அதற்கான சாத்தியமே இல்லை. உடனடியாக அவள் தண்டிக்கப்படுவார்கள், உடனடியாக அவளுக்கு நீதி கிடைக்கும். இப்போ மகளிருக்கு நீதி கிடைக்கும் என்று சொல்கிற போது ஒட்டுமொத்தமாக ஒரு இனத்துக்கான ஒரு நீதியாகத்தான் அதை பார்த்தோம். கண்டிப்பாக எங்கேயாவது மாறி இருக்காது யோசிச்சு பாருங்களேன். அது எந்த ஒரு சமயத்துக்கோ எந்த ஒரு சாதிக்குமோ அப்பாற்பட்டவராக ஒரு மக்கள் தலைவராக இருந்தார்கள் சொன்னால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நினைவில் நான் பார்த்த வரையில் ஒன்று எம்ஜிஆர், அடுத்து ஜெயலலிதா. சரி, இந்த 2 பேரும் தராசில் நிறுத்தி நேரம் நிற்கும் தராசு. ஏன்னா அவர்கள் தங்கள் மக்கள் தலைவர்களாக முழுமையாக தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு முழுமையாக அப்படியே செயல்பட்டவர்கள். மரணிச்ச புறவும் பேசுகிறாங்க. ஆமாம், மாற்று முகாம் நம்ம ஏன் பேசுகிறோம்? இல்லையே என்று. ஆமாம், இப்போ நான் ஏன் இப்போ ஒரு அரசியல் கட்சி தலைவரை பற்றி நான் ஏன் இங்கே பேசணும் அப்படின்னா, ஏனென்றால் அவர்கள் அரசியல் கட்சி தலைவராக இல்லை, எல்லாருக்கும் பொதுவான தலைவராக இருந்தார். சரி, அதை நம்ம பார்க்கணும்ல. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான் மரணித்தக்கு பிறகு ஒரு மாபெரும் தலைவரை பற்றி பேசுகிற போது அவர்களே இது மாதிரியான ஒரு சிறிய ஒரு கும்பல் கிடைக்கிற முயற்சி. கருணாநிதியுடைய மகள் கனிமொழி சொல்கின்றார், இப்பரை போன்ற பெண்களுக்காக பேசும் ஒரு மாபெரும் தலைவியை நான் பார்த்தது. நேச்சுரல் தானே. மாற்று முகாமில் இருந்து பேசுகிறார் கனிமொழி அம்மை. பலமுறை பேசியிருக்காங்க, அவங்க பலமுறை பேசியிருக்காங்க. அவர் கட்சி தாண்டிய உண்மை அது. ஆமாம், இப்படிப்பட்ட ஒரு ஆளுமை நான் பார்க்கவில்லை இல்லையா. அதனால நான் திரும்ப சொல்கிறேன், இவர்கள்லாம் அப்படிலாம் பண்ணவே முடியாது. ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு போகிறேன். ஜவஹர்லால் நேரு நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு காங்கிரஸ்காரரை பார்ப்பீங்களா, சோசியலிசவாதியாக பார்ப்பீங்களா? நிச்சயமாக சோசியலிசவாதி. ஏன்னா எந்த ஒரு தலைவரையும் எந்த ஒரு இடத்துல நீங்கள் குறிக்கிடவே முடியாது. ஒரு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருக்காங்க, அவங்க நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? ஒரு போராளியாக பார்ப்பீங்களா, சமூக சீர்திருத்தவாதியாக பார்ப்பீங்களா, தேசியவாதியாக பார்ப்பீங்களா? எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? எல்லாருக்குமான எல்லா உரிமைகளையும் மீட்டு தர வேண்டிய ஒரு மிகப்பெரிய போராளியாக நம்ம பார்க்கணும் இல்லையா? அப்போது சேகுவாராவுக்கு இணையாக இங்கே ஒரு இருக்கிறாருன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் இந்தியாவுக்கு பேசுவோம். ஒரு மிகப்பெரிய சோசியலிசவாதியாக ஜவஹர்லால் நேரு இருந்தார், ஒரு பெரிய மனிதாபிமானியாக எம்ஜிஆர் இருந்தார், அத்தனை பேருக்கும் பொதுவான மக்கள் தலைவராக ஜெயலலிதா இருந்தார். இது ஒரு யூனிக் ஃபினாமினா. இவங்கெல்லாம் இதில் நடக்க முடியாது. வெரி குட், யூனிக் ஃபினாமினா. ரொம்ப அற்புதமான கருத்து. பேசுவோம். திரு இளந்தமிழ், நம்முடைய நண்பர்கள் ஆளுமைகள் அம்மையார் இறந்த பின்பும் கூட இன்றைக்கு 1 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் நமக்கு அவருடைய பேச்சு தான் அளித்திருக்கிறது. ஒருவேளை நான் அவருக்கு நன்றி தான் சொல்ல வேண்டும், அப்படித்தான் நீங்கள் நினைத்திருப்பீர்கள். இத்தனை காலத்திற்கு பின்பும் பேச வைத்ததற்கு அண்ணாமலைக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு விவகாரத்தை நான் சொல்ல போகிறேன். இந்திய வரலாற்றில் இடஒதுக்கீடு குறித்து தற்போது விவாதிக்கப்படுகின்றது. இவருக்கு கொடுக்கலாமா அல்லது கொடுக்கக்கூடாதா, இங்கே பறித்து கொடுப்பார்கள் அங்கே பறித்து கொடுப்பார்கள் என்று. அவர் மரணித்து கிடக்கின்றார், ரோசாப்பூ மலரை போன்று அவர் இருக்கின்றார். பக்கத்தில் சசிகலா அம்மையார் நின்று கொண்டிருக்கிறார். ஒரு அறிக்கை ஒன்று தமிழ்நாட்டு வரலாற்றில் வருகின்றது. அந்த அறிக்கை சொல்கின்றது, இந்த சோதனையான களத்தில் அவரோடு கண்ணை இமை காப்பதை போல் காத்து கடைசி வரை செல்வி ஜெயலலிதா அம்மையாரை காத்து விட வேண்டும் என்று போராடி இன்றைக்கு அது இயலாமல் சோகத்தில் இருக்கிற அன்பு சகோதரி திருமதி சசிகலா அவர்களுக்கு நான் ஆறுதல் சொல்கிறேன் என்கின்றார். சொல்லிவிட்ட ஒரு வார்த்தையும் சொல்கின்றார். உண்மையில் தமிழர்கள் சமூக நீதி காவலராக இருந்தவர் மரணித்து போய்விட்டாரே என்று சொல்கிறார் திரு கி வீரமணி அவர்கள். சொல்லுங்கள், அதில் சசிகலா அவர்களையும் இணைத்துக் கொள்கிறார். அதுதான் சொல்லுங்கள். உண்மை. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மேற்கொண்ட பெரும்பாலான மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலாக அல்லது அவர்கள் உரிமையை மீட்கக்கூடிய எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் செயல்பாடாக இருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான அந்த அத்தனை வேலைகளிலும் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உள்ளங்கை நெல்லிக்கனி. அது யாரும் சொல்லி பிறருக்கு தெரிய வேண்டியதில்லை. அது இரண்டரை கலந்த ஒன்றானது.
அதே போல திரு பொன் வில்சன் அவர்கள் பேசும்போது மிக அழகாக குறிப்பிட்டார்கள். இந்த நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் முடிச்சுட்டு அம்மா அவர்கள் சொன்ன வாக்கியம் இன்றைக்கு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றி இப்படி ஒரு தங்களுக்கு அரசியல் ஆதாயத்திற்காகவோ அல்லது அறியாமையிலாகவோ அல்லது அம்மா அவர்களுடைய செயல்பாடுகளை அவர்களுடைய ஆளுமையை சரியாக புரிந்து கொள்ளாத தன்மையாகவோ எப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் விடை சொல்லக்கூடிய அந்த பதில் மசூதியும் கட்டணும் கோயிலும் கட்டணும் என்று சொன்னது ஒரு மிகப்பெரிய ஒரு கனமான சொற்றொடராக நான் பார்க்கிறேன். யாரும் சொல்லாத கருத்து. ஏனென்றால் அந்த இடத்துல அதுதான் யாரும் சொல்லாத கருத்து. அதுல ரொம்ப ஆழமான மிக மிக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாக்கியமா பார்க்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் ஆன்மீகத்திற்கும் மதவாதத்திற்குமான அந்த வேறுபாடு என்பது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தனக்கு நெருக்கமானவர்களிடத்திலே சொன்னதாக நான் கேள்விப்பட்டேன். ஆன்மீகம் என்பது ஒரு தனி மனிதனுடைய இறை தேடல். அது ஓரிரை கொள்கையை பின்பற்றக்கூடிய பிற மதங்களாக இருந்தாலும் சரி, இந்து மதத்தை பொறுத்து இந்து மதம் என்று ஆங்கிலேயர்கள் வைத்த பெயர் அது சைவமாக வைணவமாக இன்னும் கௌமாரமாக எந்த பெயராக இருந்தாலும் தனக்கு விருப்பப்பட்ட வடிவத்திலே பல தெய்வங்களை வணங்குகின்ற அந்த சுதந்திரம் இந்த மதத்தில் இருந்தது. எனவே இது தேடல். இது தன்னுடைய ஒரு தனி மனிதன் தன்னுடைய இறைநிலையை தேடக்கூடிய அந்த பயணம்தான் இந்த மதத்திலே சொல்லக்கூடிய. இது மதம் அல்ல, இது ஒரு மார்க்கம் தான். எனவே அப்படிப்பட்ட தேடலில் நான் என்னை ஈடுபடுத்திக் கொள்கிறேன். எனக்கு மதங்கள் பெரிதல்ல, ஆனா இறை வழிபாடு அல்லது இறை நம்பிக்கை என்பது தான் அதுல தனக்கு ஈடுபாடு உள்ளது என்பதை வெட்ட வெளிச்சமாக அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் என்பது எல்லோரும் தெரிந்தது. அதைத்தான் நான் சொல்ல விரும்புறேன். ஒரு குறிப்பிட்ட மதத்தை உயர்த்தி பேச வேண்டும் என்பதோ அல்லது வேறு ஒரு மதத்தை இழிவாக பேச வேண்டும் என்பதோ, ஒருவர் உரிமையை பறித்து இன்னொருவருக்கு கொடுப்பதோ அல்லது அவர்களுக்கு அதிகமான உரிமைகள் இருக்கின்றன, சலுகைகள் இருக்கின்றன, இவர்களுக்கு இல்லை என்று பேசுவது எல்லாம் அரசியலில் மதத்தை கலக்கின்ற ஒரு மோசமான போக்கு. இதை ஒற்றை சொற்றொடரில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அடித்து உடைத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அது என்ன வாக்கியம் என்றால், கோவிலும் கட்டணும் மசூதியும் கட்டணும் என்று சொன்னது மிக மிக ஆழமான ஒரு வீச்சார்ந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க வாக்கியமாக இருக்கும். அதே போல திரு பொன் வில்சன் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இந்த ஆடு கோழி பலியிடக்கூடிய அந்த தடை சட்டம் மதமாற்ற தடை சட்டம் என்றெல்லாம் ஒரு காரணத்துக்காக கொண்டு வரப்பட்டாலும் அதை ஒரு அரசியல் அமைப்புல குறிப்பாக சொல்ல போனால் அரசியல் அமைப்பு ஆர்டிகல் 25 இந்த வழிபாட்டு உரிமைகளை அதை பின்பற்றக்கூடிய உரிமைகளை அதை பிரபலப்படுத்தக்கூடிய உரிமைகளை ஒரு தனி மனிதனுக்கு கொடுத்திருக்கிறது. இது அதற்கு மாறாக இருக்கிறது என்பது தான் உணர்ந்து கொண்ட காரணத்தினாலும் இந்த மதமாற்ற தடை சட்டம் போன்ற சட்டங்களினால ஒரு தனி மனிதனுடைய சிவில் ரைட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதாவது ஒரு சொத்துரிமையாக இருக்கட்டும், அந்த கல்வி உரிமையாக இருக்கட்டும், இதிலெல்லாம் பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு நிலையை உணர்ந்ததாலும் அந்த மாதிரியான சில ஒரு கடினமான அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தும் போது அல்லது சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிற போது சில இடர்பாடுகள் வரும். அப்படி அந்த இடர்பாடுகளை ஆராய்ந்து பார்க்கின்ற போது அந்த சின்னஞ்சிறிய கண்ணுக்கு தெரியாத இடர்பாடுகளை கூட திமுகவை போன்ற மதத்தை வைத்து சாதியை வைத்து அரசியல் தேடி ஓட்டு வங்கி அரசியல் செய்யக்கூடியவர்கள் அதை தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று புரிந்து கொண்டு இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 85 விழுக்காடுக்கு மேலாக இந்துக்கள் இருந்தாலும் அந்த இந்துக்களை கூட விரும்பாத சட்டங்களாக இவை இருக்கின்றன என்று சொல்லித்தான் அவற்றை அவர்கள் திரும்ப பெற்றார்களே தவிர சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் தவறு செய்துவிட்டு அதை மறைப்பதற்கு சால்ஜாப்பு சொல்லிக் கொண்டிருப்பதை போல சால்ஜாப்புகள் சொல்லிக் கொண்டிருக்காமல் ஒரு ஆளுமையோடு துணிச்சலோடு அதை திரும்ப பெற்றவர் தான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அதனாலதான் சொல்றாங்க, இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அனைத்து தரப்பு மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மகத்தான ஒரு திராவிட தலைவர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதைத்தான் நம்ம குறிப்பா பார்க்கணும். எனவே அம்மா அவர்களுடைய அந்த அரசியல் வரலாற்றை, அவர்களுடைய செயல்பாடுகளை, அவர்களுடைய அணுகுமுறையை தவறான புரிதலோடு அணுகக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைகளைத்தான் உதிர்ப்பார்கள் என்பது நாம் பார்க்கிறோம். அதே போல அனைத்து தரப்பு மக்களுடைய தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் என்று குறிப்பிட்டதற்கு இன்னும் நம் ஏராளமான விஷயங்களை நம்ம அடுக்கிக் கொண்டே போகலாம். அம்மா அவர்கள் வகுத்து கொடுத்த திட்டம் முதலில் ஆட்சிக்கு வந்த உடனேயே தொட்டில் குழந்தை திட்டம் என்பது பெண் சிசு கொலையை தடுப்பதற்காக
இந்த பெண் சிசு கொலை ஏன் ஒரு சமுதாயத்தில் நடக்கிறது என்று சொன்னால், அந்த சமுதாயத்தில் நிலவக்கூடிய வரதட்சணை கொடுமையாக இருந்தாலும் சரி, அந்த பெண் அவள் வளர்ந்து ஒரு பெண்ணாக மாறி ஒரு திருமணம் என்ற வாழ்க்கையிலே தன்னுடைய அந்த நகர்வுகளிலே செல்லும் போது தொடர்ந்து ஏற்படக்கூடிய சிக்கல்களினாலும் சவால்களினாலும் பெண் குழந்தைகள் சிசு கொலை செய்யப்பட்ட அந்த பெண் சிசு கொலையை தடுப்பதற்கான தொட்டில் குழந்தை திட்டம் என்று சொன்னால் அது ஏதோ ஒரு சின்ன திட்டம் அல்ல. அந்த திட்டத்தினுடைய பெயரை வைத்துக் கொண்டு அதை பார்க்க முடியாது. அதற்கு பின்னாலே நூற்றாண்டு கால வரலாறுகளும் வலிகளும் மறைந்து இருக்கின்றன. அதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியவர்கள் எப்படி ஒரு இந்துத்துவவாதியாக அல்லது ஒரு மதவாதியாக இருக்க முடியும்? தைரியமாக நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மிகப்பெரிய ஆன்மீகவாதி. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில இறைநிலையை தேடக்கூடிய அந்த தேடலே, அந்த பயணத்திலே தன்னுடைய வாழ்நாளை செலவிட்டவர். அந்த பயணத்திலே இந்த தேடலின் விளைவாகத்தான் அவர் அறிவித்த திட்டங்கள் எல்லாமே, குறிப்பாக 90 விழுக்காடு மகளிருடைய பொருளாதாரத்தை, மகளிருடைய வாழ்வியலை உயர்த்தக்கூடிய, மகளிருக்கு பெண்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை, தன்மானத்தை கொடுக்கக்கூடிய செயல்பாடுகளாக இருந்தது சொன்னால், இப்படிப்பட்ட தலைவர் எப்படி ஒரு மதவாத தலைவராக ஒருவர் குறிப்பிடுகிறார் என்று பார்க்கின்ற போது நமக்கு வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதைத்தான் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் மிகச் சரியாக தன்னுடைய அறிக்கையிலே மிக மிதமாக ஒரு தாயுள்ளத்தோடு மிகுந்த கண்ணியத்தோடு இந்த ஒரு அழுத்தமான தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார்கள் என்பதை இந்த கட்டத்திலே நான் கருத்தாக சொல்றேன். நன்றி இளந்தமிழ் ஆர்வலன். நம்ம அப்படி இருங்க, நம்ம சிறப்பாக இரண்டாம் பட்ச கருத்தை நிதானத்தோடு பேசுகிறீர்கள். கடும்போக்குவாதமோ சொல்லாடல்களில் கரடு முரடுகளோ இல்லாமல் இந்த வாதம் சென்று கொண்டிருக்கிறது. ஐயா ராமசுப்ரமணியம், இப்போ இந்த கிட்டத்தட்ட ஒரு 45 நிமிடமா ஒரு நிசப்தமான வேலைகளில் மறைந்து போன அந்த ஆத்மாவை குறித்து நாங்கள் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். மாற்று கருத்து ஒன்றும் இல்லை. உங்களின் கருத்தை நான் எதிர்பார்க்கிறேன். மீண்டும் ஒரு முறை என்ன கருத்து சொல்ல போகிறீர்கள்? அதாவது இந்த நேரத்தில் செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய ஏராளமான திட்டங்கள், அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய வாழ்க்கை அது மிகப்பெரிய அளவிற்கு இந்த மக்களுக்காகவே, மக்களுக்காகவே அது ஈயப்பட்ட ஒன்று. அதனால அதை பத்தி நாம் பேசுறதுக்கு பதிலாக இன்னைக்கு அந்த ஹிந்துத்வா அப்படிங்கிற அந்த ஆங்கிட்ட நாம பேசணும் என்றால், எனக்கு முன்னாடி பேசின இளந்தமிழனாக இருக்கட்டும் அல்லது திரு வில்சனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பேசும்பொழுது ரொம்ப தெளிவாக ஒரு விஷயத்தை குறிப்பிட்டார்கள். இந்த ஆடு கோழி போன்றவர்கள்லாம் பலி கொடுப்பது அது ஹிந்துக்களே எதிர்த்தார்கள். அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு உடனே அதை வித்ட்ரா பண்றாங்க. அப்ப ஏன் அதை அப்படி பண்றார்கள்? அதே போல இஸ்லாமியர்கள் அவர்களுக்காக பல்வேறு வகைகளிலே உதவிக்கரம் நீட்டுகிறார். இவரே அந்த இஸ்லாமிய அந்த தொழுகைகளில கலந்து கொள்ளுகின்றார். அந்த கஞ்சி குடிக்கிறது இதெல்லாம் எந்த வேறுபாடு வித்தியாசமே இல்லாமல், நான் போக மாட்டேன், இங்கே இஸ்லாமிய அந்த கூட்டத்துக்கெல்லாம் தொழுகைக்கெல்லாம் நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசவே இல்லை. அவங்களெல்லாம் என்னைக்குமே இந்த இன்சல்ட் பண்ணதே கிடையாது. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அவருடைய வழிபாட்டு தலங்களுக்கு செல்வது, அது போல பல்வேறு வகைகளே எல்லாருக்குமே உதவி செய்வது, குறிப்பாக இந்த சமூக நீதி காத்த வீராங்கனை அப்படிங்கிற மாதிரி 69% அது யாருக்காக கொடுத்தாங்க? ஏதாவது ஒரு மதத்துக்காக கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் அது பொதுவாக எல்லாருக்கும் உதவிகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அதை பண்ணினாங்க. அதே போல இந்த தொட்டில் குழந்தைங்கிறது என்ன வித்தியாசம், வேறுபாடு ஏதாவது உண்டா? இந்த மதத்தை சேர்ந்தவர்கள் நீங்க குழந்தைய வளர்ப்போம், அந்த குழந்தைகளை வளர்க்க மாட்டோம் அப்படிலாம் ஏதாவது சொன்னாங்களா? எதுவுமே கிடையாது. அங்க மதமோ ஜாதியோ எந்த வித்தியாசமோ வேறுபாடுமே இல்லாத ஒரு சமூகத்தை தான் அவங்க பார்த்தார்கள். அதற்காகவே தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் ஈடுபடுத்திக் கொண்டார்கள் அப்படிங்கிறத நாம் பார்க்கின்றோம். ஆகவே இந்த மாதிரி ஒரு தலைவரை போய் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள அடைக்கிறது, திரு பாஸ்கர் சொன்னது போல ஒரு குப்பியில் அடைக்கிறது போல ஹிந்துத்துவா அப்படிங்கிற மாதிரி அதை கொண்டு போவது என்பது அது அவர்களுக்கு புரியாததெல்லாம் கிடையாது. வேண்டுமென்றே இந்த விஷயத்தை திசை திருப்பி அவர்கள் ஏதோ நாங்க எங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் போல அந்த மாதிரி ஒரு they want to depict a picture which is absolutely not acceptable, which is absolutely incorrect, not acceptable at all. ஆகவே இந்த மாதிரி ஒரு நிலைமையில உடனே அதுக்கு நீங்க ரியாக்ஷன் வருகின்ற, பொதுமக்கள்கிட்ட இந்த ரியாக்ஷன் வருகின்ற. இன்னைக்கு திருமதி சசிகலா அம்மையார் அவர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்கன்னா,
அது ஏன்னா அவங்கள விட யாரும் ஜெயலலிதா அம்மையார் பத்தி தெரிஞ்சவங்க இருக்க முடியாது. கண்டிப்பா கண்டிப்பா. ஆகவே இது அவங்களாக இருக்கட்டும், அல்லது பொதுமக்களாக இருக்கட்டும், அல்லது மற்ற அரசியல் கட்சி தலைவராக இருக்கட்டும், எல்லாருமே அவர்கள் ஜாதி மதம் இந்த வேறுபாடுகள் வித்தியாசங்கள் எதையுமே கடந்து அவங்கள் மனித நேயத்தை முன்னிறுத்தி அவருடைய வாழ்க்கையாக இருந்தது. அவருடைய சர்வீஸ் எல்லாம் அப்படிதான் இருந்தது அப்படிங்கிறத பத்தி சொல்லும் பொழுது அதனுடைய உண்மை தன்மையை நாம் நன்றாக உணர்ந்து கொள்ள முடிகின்றது என்பதுதான் மறுபடியும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நன்றி ஐயா ராமசுப்ரமணியம் ஐயா, ரொம்ப நன்றி. பொன்வில்சன், நிறைவு கருத்து வைப்போம். எப்படின்னா இப்போ நம்ம இளந்தமிழன் கூட சொன்னார், தொட்டில் குழந்தை திட்டம் ஜெயலலிதா அம்மா கொண்டு வந்தாங்க. அதற்கு பாராட்டியவர் யார் தெரியுமா? அன்னை தெரேசா அவர்கள், நோபல் பரிசு பெற்ற அன்னை தெரேசா உச்சி முகழ்ந்து பாராட்டினார். ஐநா சபையில் அத்தனை உறுப்பினர்களும் எழுந்து நின்று கைத்தட்டினார்கள் ஐநா சபையில். இதையெல்லாம் ஜெயலலிதா செய்த மிகப்பெரிய சாதனைகள், எழுச்சிமிக்க சாதனைகள். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் நம்ம ஜெருசலேம் போகிறதுக்காக அந்த மாதிரி இலவச நிதியுதவி பயணத்துக்காக ஏற்பாடு பண்ணாங்க. அதே போல் எடுத்துக்கிட்டிங்கன்னா தாலிக்கு தங்கம் திட்டம் அப்படின்னா 18 வயதுக்கு கீழ் இப்போ ஒரு 3-4 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 4 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் 36,137 பெண் குழந்தைகள் 18 வயதுக்கு கீழ் கர்ப்பம் தரித்திருக்கிறார்கள், திருமணம் நடைபெற்றிருக்கிறது. அப்போ ஜெயலலிதா அம்மா எவ்வளோ விஞ்ஞானபூர்வமாக யோசித்து தாலிக்கு தங்கம் திட்டம் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னா, அன்றைக்கு அந்த பெற்றோர் தன்னுடைய குழந்தையை, பெண் குழந்தையை 18 வயதுக்கு மேல் திருமணம் செய்து கொடுத்தால்தான் இந்த தாலிக்கு தங்கம் திட்டத்தில் 25,000மோ 50,000மோ அதே மாதிரி 8 கிராம் தங்கமோ கிடைக்கும் என்பதற்காக 18 வயதுக்கு மேல் தான் திருமணம் செய்து கொடுப்பார்கள். அந்த காலகட்டத்தில் அது குறைந்திருந்தது. தப்பு பண்ணி வாங்க முடியாது. எவ்வளவு அழகா செய்தாங்க. அதே மாதிரி படிப்பதற்கு அந்த மக்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக லேப்டாப்பை கையில கொடுத்தாங்க, சைக்கிளை கொடுத்தாங்க, நீ ஸ்கூலுக்கு போன பெண் குழந்தைகள் படிப்பு அன்றைக்கு உயர்ந்தது. இதெல்லாம் அந்த அம்மா எவ்வளவு பெரிய சாதனைகள் செய்தார்கள். இதெல்லாம் அண்ணாமலை கண்ணுக்கு. ஐயா ஒன்னே ஒன்று கேட்குறேன், தம்பி அண்ணாமலைக்கு ஒரு விவகாரத்தை சொல்லித்தான் ஆக வேண்டும். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் இருந்தது. இந்துத்துவாவுக்கு பல காரணத்தை சொல்கிறார். அதில் ஒரு காரணத்தை பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி 2 பேருக்கும் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸ்ரீரங்கத்து கோயிலுக்கு பெருமாளுக்கு யானை வணங்கினார். இதனால அவர் இந்துத்துவம். என்னையா கதை ஐயா சொல்லுங்க. அதாவது அந்த அம்மா மதம் பார்க்க மாட்டாங்க, ஜாதியை பார்க்க மாட்டாங்க. ஐயா கோயிலுக்கு யானை வழங்கின இந்துத்துவமா? யானை வழங்குவதற்காக அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம தேவர் திருமகனார் தங்க கவசம் கொடுத்தாரு. அப்ப அவர் ஒரு சாதியில அடைச்சிருமா? அடைக்க முடியுமா? சரி, நோம்பு கஞ்சிக்கு குருணை கொடுத்தாரு, ஒரு சாதியில போட்டுருமா? அடைக்க முடியுமா? அப்போ ஒரு தலைவர் இப்படி பேசுறான்னா அந்த தலைவனுடைய புரிதல் இல்லையா? அப்போ என்ன அர்த்தத்துல ஒரு புரிதல்னா அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஜெயலலிதா அம்மா மேலேயும் பேரறிஞர் அண்ணா மேலேயும் குறிப்பாக அதிமுக மேலேயும் ஏதோ ஒரு வன்மம் இருக்கிறது. அந்த வன்மத்தை வஞ்ச புகழ்ச்சியா பயன்படுத்திக்கிறார் தான் நான் நினைக்கிறேன். அந்த தொண்டர்களுக்கு எல்லாம் தெரியுது, நம்ம அம்மாவை நம்ம தியாக தலைவியை இவர்கள் எவ்வளவெல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, கேலி பண்ணுறாங்க, மறைமுகமாக அண்ணாமலை செய்கிறது அப்படின்றது எல்லாம் தெரியுது. அந்த அம்மா உலக தலைவர்களில் ஒருவராக இருந்தாங்க. அதுவும் ஒரு பெண். சொல்ல மறந்துட்டேன், 2013ஆம் ஆண்டு ஒரு ஆய்வு நடக்கிறது. சர்வதேச என்ஆர்ஐ, இந்தியாவுடைய நான் ரெசிடென்ட்ஸ் இந்தியாவில் யாரை பிரைம் மினிஸ்டராக கொண்டு அந்த போட்டியில் 2 பேர் யார் தெரியுமா? ஒருத்தர் நரேந்திர மோடி, இன்னொருத்தர் செல்வி ஜெயலலிதா. அமெரிக்காவிலிருந்து எல்லா இந்தியர்களும் வாக்களிக்கிறார்கள். 86% பெற்ற செல்வி ஜெயலலிதா 1வது இடத்தையும், நரேந்திர மோடி 81% 2வது இடத்துல இருக்கிற. இன்றைக்கு நான் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்க்குறேன், 2013 இந்த கட்டுரை வருகிறது. அதையும் பதிவு செய்கிறேன். அது காம்ப்ரமைஸே கிடையாது, சமரசமே கிடையாது. அந்த அம்மா ஓப்பனாக கேட்டாங்க தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட, மோடி வேண்டுமா லேடி வேண்டுமான்னு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு லேடி தான் வேண்டும், ஜெயலலிதா அம்மா ஓட்டு போட்டாங்க. அதே தாய் பரிணாம வளர்ச்சியோட இன்னும் கொஞ்சம் காலம் இருந்தால் இந்திய தேச அளவுலேயே கேட்டிருப்பாங்க, மோடி வேண்டுமா லேடி வேண்டுமான்னு. இந்திய தேசமே தேர்ந்தெடுத்து. சர்வதேசத்தில் அப்படி ஒரு கருத்து இந்தியாவுடைய வெளிநாட்டு சொன்னா இவருக்கு அந்த தகுதி இருக்குது, நிச்சயமா அந்த அறம் இருந்தது, அந்த ஆளுமை இருந்தது. இப்ப நம்ம பாஸ்கர் சொன்னார் தெரியுமா, 185வது சீட்டு நினைக்கிறேன். பேரறிஞர் அண்ணா பாராளுமன்றத்தில் உட்கார்ந்த அதே சீட்டை, இயற்கை அதே சிம்மாசனத்தை ஜெயலலிதா அம்மாவுக்கு முதல் முறையாக கொடுத்தது. அங்க பேசும்பொழுது அந்த அம்மா பேச்சை கேட்டு அத்தனை பேரும் மெய் மறந்து நின்றார்கள்.
அப்படி இருக்கும்போது ஆமா, ஆங்கிலம் பேசலாம். அதான் அந்த மாதிரி சொன்னாங்க, நான் தமிழ்நாட்டின் எல்லையை தாண்டி இந்திய தேசத்திற்காக பேசுவதற்காகத்தான் நான் பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு பேசுனாங்க. அந்த பேச்சு இன்னைக்கு வரைக்கும் யாராலையுமே அதை வந்து மேற்கோள் பண்ண முடியல, மேல ஏற முடியல. அந்த பேச்சு தான் இன்னைக்கும் பாராளுமன்றத்தில் ஒரு கன்னி பேச்சா முழுவதுமா இருக்கிறது வந்து ஜெயலலிதா அம்மா பேச்சு. அதனால தமிழர்களாகிய நமக்கு அது பெருமை. அதை நினைத்து பார்க்க தமிழர்களுக்கும் பெருமை. இப்படி பேசுவதற்கு முன்பு குறைமதியோடு பேசுபவர்கள் இதெல்லாம் படித்துட்டு பேசுவாங்க. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா. பாஸ்கரன் ஐயா நிறைய கருத்து. ஒரு முக்கியமான சம்பவத்தை சொல்லி ஆகணும். மதர் தெரசா மீது செல்வி ஜெயலலிதாவுக்கு மிகுந்த மரியாதை உண்டு, ஒரு அளப்பரிய மரியாதை உண்டு. அதே மாதிரி மதர் தெரசா அவர்களுக்கு செல்வி ஜெயலலிதா மீது ஒரு அளப்பரிய பாசம் இருந்தது. அவர்கள் சென்னை வந்தாங்க. சென்னை வந்தபோது அம்மையாருடைய இல்லத்துக்கு வந்தாங்க பார்க்குறதுக்கு. அப்போது இந்த சம்பவத்தை உங்களுக்கு சொல்லியே ஆகணும். அப்போது அவர்களிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், என்ன எப்படி அவங்கள்ட்ட பேசணுங்கிற தெரியல எனக்கு, அதனால் எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு அப்போது டிஜிபியாக இருந்த ஓய்வு பெற்ற டிஜிபி அலெக்சாண்டர் ஐபிஎஸ் ஐயா அவர்களே சொன்னது தனிப்பட்ட முறையில். அவங்க அழைத்து வர்றாங்க, அவங்க தான் அங்கே கூட இருக்காங்க, ஓய்வு பெற்ற டிஜிபி அலெக்சாண்டர் ஐயா அவர்கள். அப்போது மதர் தெரசா அவர்கள் செல்வி ஜெயலலிதாவிடம் காட்டுகிற அந்த அன்பு, அந்த பாசத்தை பற்றி இப்போது கேட்டால் கூட ஓய்வு பெற்ற டிஜிபி ஐயா அவர்கள் அப்படி கண்ணீர் மிளக கொள்வாங்க. எந்த மாதிரியான ஒரு பிணைப்பு இருந்தது அவங்களுக்கு சொல்லிட்டு. இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஒவ்வொருவரும் என்ன குறிப்பிட்டு சொல்லுவாங்கன்னா, அவ்வளோ ஒரு பெரிய உலகையும் மதிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஒரு துறவி அவங்க வர்றாங்க. அவங்கள்ட்ட நான் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணுங்கிறதே எனக்கு சொல்லிக் கொடுங்கன்னு சொல்லிட்டு டிஜிபி அலெக்சாண்டர் ஐயா அவர்களே இல்லத்துக்கு அழைத்து வந்து பேச சொல்கிறாங்க. கூட இருந்தாங்க அந்த சந்திப்பில், ஒரே ஒருவர் தான் கூட இருந்தாங்க. மதர் தெரசா இருக்காங்க, இவங்க இருக்காங்க, வெளியேருந்து வர நபர்கள் அப்படி பார்க்கணும், டிஜிபி அலெக்சாண்டர் தான் இருங்க. அப்போது அவர்களுக்கு எந்த அளவுக்கு அந்த மதம் கடந்து அவர் மீது ஒரு அன்பு வைத்திருந்தவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். அந்த ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானி, மனித இனம் கண்ட ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானியாக மதர் தெரசா சொல்லிக்கிற போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு இன்னைக்கு கூட அந்த ஃபோட்டோ எடுத்து பாருங்களேன். அவங்க 2 பேரும் நெருங்கமாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ எடுத்து பார்த்தீங்கன்னாக்க அதுவே போதுங்கிற இந்த அளவுக்கு இந்த விவாதத்துக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடியதாக அந்த ஒரு நிகழ்வு இருக்கும்னு நினைக்கிறேன். இதை பற்றி இன்ஃபேக்ட் 2 பேரும் சொல்லவே முடியும். உங்களுக்கு தெரியும், ஒன்று வந்து டிஜிபி ஐயா சொல்ல முடியும், இன்னொரு யாருங்கிறது உங்களுக்கே தெரியும். அவங்களாம் சொல்லவே முடியும் அந்த சம்பவத்தை பற்றி பேச நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. இதற்கெல்லாம் ஒரு நல்ல பதிலாக இருக்கும். உண்மையிலேயே தமிழக அரசியலில் மறைந்தும் இவருடைய புகழ் இன்றைக்கும் பேசப்பட்டிருப்பதற்கு குறிப்பாக நம்ம அண்ணாமலைக்கு ஒரு முறை நினைவுபடுத்தியது அது ஒரு நன்றியாகத்தான் இருக்கணும். ஏன்னா பொன்வில்சன் சொன்ன மாதிரி தொடர்ந்து அவர் வஞ்ச புகழ்ச்சியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஊழலை பற்றி சொன்னார், அதை போன்று இன்றைக்கு இந்துத்துவா என்று சொல்கின்றார். அதற்கு முன்பு நாம் மிகப்பெரிய ஆளுமை என்று சொன்னார். அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம். ஆனால் இந்த நிகழ்ச்சியினுடைய அண்ணாமலைக்கு எமது ஆளுமைகள் சொல்லிக் கொள்வது 38, 39 வயதில் வளர்ந்து வருகின்ற நீங்கள் வரலாற்றை அதிகம் படிக்க வேண்டும், உண்மையை தெரிந்து கொண்டு பேச வேண்டும். ஒரே ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி வாயிலாக செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு பாரத ரத்னா வழங்கப்பட்டால் மிகவும் சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். எங்களோடு இந்த ஆளுமைகள் எல்லாம் உங்களுக்கு கல்வியாளர்கள் ஐயா, மரியாதைக்கும் கண்ணியத்துக்குரிய ராமசுப்ரமணிய ஐயா அவர்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய அன்பு சகோதரர் இளந்தமிழ் ஆர்வலன் அவர்களுக்கும், ஐயா எழுத்தாளர் கல்வியாளர் ஐயா பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, ஐயா பொன்வில்சன், உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேயர்களே, மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.